الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ما كان لنبي أن يكون له أسرى حتى يثخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة والله عزيز حكيم لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم عذاب عظيم فكلوا مما غنمتم حلالا طيبا واتقوا الله إن الله غفور رحيم. சூரத்துல் அன்ஃபாலுடைய 67 ஆயத்திலிருந்து ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மா கான நபியின் அன் யகுன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். நபிக்கு அவர் கைதிகளை பிடித்தன்னு சொன்னால் அவர் அந்த கைதிகளுடைய இரத்தத்தை பூமியில் ஓட்டுவதை தவிர அவருக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது பத்ருடைய யுத்தத்தில் சம்பந்தமாக இறங்கி ஆயத்தது. பத்ருடைய யுத்தத்தில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய கைதிகள் சம்பந்தமாக மஷூரா பண்ணினாங்க. மா தகுலூன ஃபீ ஹாஉலாஇல் அஸாரா, இந்த கைதிகள் சம்பந்தமாக, இந்த உசாரா இவங்க கைதிகள் சம்பந்தம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க உங்களுடைய சமுதாயத்தினர், உங்களுடைய குடும்பத்தினர், அதனால் இவங்களை அப்படியே விட்டுடுங்க, அவங்கள ஃபித்யா வாங்கி கொண்டு விட்டுடுங்க, இதன் மூலமாக அவங்கள்ட்ட தௌபா செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்க, அவங்க ஒருவேளை அல்லாஹு தஆலாவுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்களை பொய்ப்பித்தவர்கள், அவங்களோட ஊரை விட்டு வெளியாக்கினவர்கள், அதனால் இவங்களுடைய உறவினர்களிடத்தில் அவங்கள ஒப்படைச்சி கழுத்தை வெட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு பெரிய ஒரு வாதியில், ஒரு பள்ளத்தாக்கில் விறகுகளை ஒன்று சேர்த்து அதை நெருப்பு மூட்டி அவர்களை ஒவ்வொருத்தராயில் போட்டு அவங்களை அழிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு பிறகு வீட்டில் நுழைஞ்சிட்டாங்க, தன்னுடைய கூடாரத்துக்கு போனாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ல தொடங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கருடைய சொல் பிரகாரம் அமல் செய்வாங்க. இன்னும் சில சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா சொல் பிரகாரம் அமல் செய்வாங்க. இன்னும் சில சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய சொல் பிரகாரம் செயல்படுத்துவாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்தாங்க, சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யுலையினு குலூப ரிஜாலின் ஹத்தா தகுன அல்யன மினல் லபன். அல்லாஹு தஆலா அடியாருடைய உள்ளங்களை மிகவும் லேசாக ஆக்குவான், சாஃப்டாக்குவான். அந்த அளவுக்குன்னா பாலை விட அவர்கள் சாஃப்டாக இருப்பார்கள். வ இன்னல்லாஹ் லா யுஷத்திது குலூப ரிஜாலின் ஃபீஹி ஹத்தா தகுன அஷத்த மினல் ஹிஜாரா. இன்னும் சிலருடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா கடுமையாக ஆக்குவான், அது கல்லை விட கடுமையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்ன, வைன்ன மசலக்கு யா அபூபக்கர் கமசல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏ அபூபக்கர், உங்களுக்குள்ள உதாரணம் எவ்வாறுண்டா நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல. அவங்க சொன்னாங்க, ஃபமன் தபியனி ஃப இன்னஹு மின்னி, யா அல்லாஹ், யார் என்னை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். வமன் அஸானி ஃப இன்னக கஃபூர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்கின்றார்கள் நீ அவர்களை மன்னிக்கக்கூடிய கிருபையாளனாக அருளானாக இருக்கின்றாய் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அது போன்றுதான் நீங்கள் இருக்கிறீங்க. வைன்ன மசலக்க யா அபூபக்கர் கமசல் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அபூபக்கர், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி அல்லாஹு தஆலா சொன்னான், அவங்க சொன்னதாக, இன் துஅதிபுஹும் ஃப இன்னஹும் இபாதுக், நீ அவர்களை வேதனை செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய அடியார்கள். இன் தக்ஃபிர் லஹும் ஃப இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ அவர்களை மன்னிப்பாய் என்று சொன்னால் நீ மிகப்பெரிய அடக்கியாளக்கூடியவனாகவும் ஹிக்மத்துள்ளனாக இருக்கின்றாய் என்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வைன்ன மசலக யா உமர் கமசலி மூசா அலைஹிஸ்ஸலாம். யா உமர், உங்களுக்குள்ள உதாரணம் எப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று. அவங்க சொன்னாங்க, கால ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், அவனுடைய பொருள்களை முடக்கிவிடுவாயாக, அழித்துவிடுவாயாக, அவனுடைய உள்ளங்களை மீது கடினத்தன்மை உண்டாக்கிவிடுவாயாக, முத்திரையிட்டு விடுவாயாக, இவர்கள் உன்னுடைய பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனையை காணாத வரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, வைன்ன மசலக்கே அபுதல்லாஹ் கமசலி நூஹின் அலைஹிஸ்ஸலாம். அப்துல்லா இப்னு ரவாஹாவே, உங்களுக்குள்ள உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று
அவங்க சொன்னாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ், உலகத்தில் நீ யாரையும் எந்த ஒரு காஃபிருடைய வீட்டை விட்டு வைக்காதே, அனைவரும் அழித்து விடுவாயாக என்று சொன்னார்களே, அது போன்றுதான் நீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த கைதிகளை பார்த்து, இந்த கைதிகளை இவங்கெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள், எனவே அவங்கள நீங்களும் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள், அதனால் கைதிகளை ஒன்று அவங்கள்ட்ட ஃபிதா, அவங்களிடத்தில் அதுக்கு தண்ட பரிகாரம் வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்களை விடுதலை செய்யுங்க, அப்படி யாருமே தர முடியாத நிலைமையில் இருந்தால் அவங்களோட கழுத்தை வெட்டுங்க என்று சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், சுஹைல் இப்னு பைதாவை தவிர அவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார், இஸ்லாத்தை பற்றி பேசுவதை கேட்டேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. ஹதரத் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை புறக்கணித்து வெறுத்துட்டாங்களோ என்ற பயத்தின் காரணமாக நான் நினைத்தேன், அன்றைய தின மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பயந்த ஒரு நாள் ஒன்று இருக்கல்ல, என் மீது வானத்திலிருந்து கல்லொன்று விழுந்து நான் அழிக்கப்படுவேன் என்று கூட பயந்தேன். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரத்தில் சொன்னாங்க, இல்லா சுஹைல் இப்னு பைதா, சுஹைல் இப்னு பைதாவை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோட இந்த ஆயத் இறங்கியது, மக்கானில் நபீன யகுன் லஹு அஸ்ரா என்ற கடைசி வரை கொண்ட ஆயத் இறங்கிச்சது. துரீதுன் அர்த துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, நீங்கள் உலக பொருள்களை விரும்புகின்றீர்கள், அல்லாஹு தாலா மறுமையிட வாழ்க்கையை விரும்புகின்றான் என்று அடுத்து சொல்கின்றான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்து சம்பந்தமாக சொன்னார்கள், பத்ருடைய கைதிகள் பிடிப்பட்ட தினத்தில் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கைதிகள் ஒருவராக இருந்தார். அன்சாரிகள் ஒருவர் அவங்களை கைது செய்து கொண்டு வந்தாங்க. அன்சாரிகள் அவங்களுக்கு கொலை செய்யும்படி சொன்னார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்யும்படி அன்சாரிகள் சொன்ன செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லம் அனமில் லைலத மின் அஜ்லி அம்மி அப்பாஸ், நான் இன்றைய இரவு என்னுடைய சாச்சா அப்பாஸின் காரணமாக நான் தூங்கவே இல்லை என்று ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்சாரிகள் அவரை கொலை செய்ய விரும்புகின்றார்களே என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நான் அவங்கள்ட்ட போய் பேசட்டுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம், நீங்கள் போய் பேசுங்கண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்சார்கள் இடத்துல வந்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பாஸ் அனுப்பி வைங்கண்டு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அனுப்ப மாட்டோம். அதை மாதிரி கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாலும் ஆண்டு சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினால் பிரச்சனைலாம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஹதரத் உமர் சொன்னாங்க, அஸ்லிம் யா அப்பாஸ், யா அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாமே சத்தியமாக என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமான என்று சொன்னாங்க. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை ஆசைப்படுகின்றார்கள் என்று சொன்ன உடனே அவங்க அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் அவங்களோட மஷூரா செய்யும்பொழுது அவங்க சொன்னாங்க, இவங்களோட உறவினர்கள் நீங்கள் அவனை விட்டுடுங்கண்டு. ஹதரத் உமரோட மஷூரா பண்ண கொலை செய்யும்படி சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள ஃபிதியா வாங்கி கொண்டு அவர்களை உரிமை விட்டு விட்டார்கள், கொலை செய்யவில்லை. அது சம்பந்தமாக இந்த ஆயத் இறங்கியது, மக்கான நபீன் ஐயக்குன் லஹு அஸ்ரா, மோமின் நபிக்கு எந்த ஒரு கைது ஒன்று பிடிபட்டாலும் அவங்கள கொலை செய்யாமல் விடுவதற்கு எந்த அனுமதி இல்லை என்ற ஆயத் இறங்கியது. இது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், பத்ருடைய கனிமத் சம்பந்தமாக இந்த ஆயத் இறங்கியது. இந்த கைது சம்பந்தமாகவும் அதே மாதிரி கனிமத் சம்பந்தமாகவும் நான் எனக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு நான் அவர்களுக்கு ஆதாரங்கள் அனுப்பாத வரைக்கும் நான் அவங்களை வேதனை செய்யப்பட மாட்டேன் என்று இல்லை என்று சொன்னால் உங்களையும் பயங்கரமான வேதனை வந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த கருத்துப்பட ஆயத்திறக்கினான்.
அல்லாஹு தாலாவுடைய இந்த அடுத்த அல்லாஹ் சொன்ன லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக லமஸ்ஸக்கும் ஃபீமா அகதுத்தும் அஸாபுன் அஸீம். அல்லாஹு தாலா உடைய புறத்திலிருந்து இந்த ஒரு முடிவு ஒன்று இல்லை என்று சொன்னால், அவங்களுக்கு உபதேசம் எச்சரிக்கை செய்யறது மட்டுமே, செய்யாமல் வேதனை அனுப்புறதில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான வேதனை வந்திருக்கும். அப்போ அல்லாஹு தாலாவுடைய இதுக்கு இன்னொரு அடுத்து சபக்க லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக்க என்பதுக்கு அர்த்தம் இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் யுஅஸிப அஹதம் ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்ட யாரையும் வேதனை செய்வதில்லை என்றது அல்லாஹுடைய முடிவு மட்டுமில்லை என்றால் அல்லாஹு தாலா சொல்ல அவங்களுக்கு வேதனை வந்திருக்கும். அல்ல மக்ஃபிரத், உங்களுக்காக நீ முந்திவிட்டது என்ற தன்மை இல்லை என்றால் நீங்கள் வேதனை செய்யப்பட்டிருப்பீர்கள். இது அடுத்து இன்னொரு கருத்து, லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக், ஏற்கனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டில் முந்திவிட்டதை உங்களுக்கு கனிமத்துகளும் கைதிகளுடைய விஷயத்தில் முடிவெடுப்பது உங்களுக்கு ஹலால் என்ற முடிவு என்ற விஷயம் ஏற்கனவே முடிவாக்கப்படவில்லை என்று சொன்னால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகதுத்தும், நீங்கள் எந்த கைதிகளுக்கு பதிலாக பொருள்கள் எடுத்திருக்கின்றீர்களோ அதனால் உங்களுக்கு அஸாபுன் அஸீம், பயங்கரமான வேதனை உங்களை பிடித்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த ஹதீஸுக்கு, இந்த விஷயத்துக்கு ஆதாரமாக கூட சஹீஹான ஹதீஸில் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ அத்தீத்து ஹம்ஸன் லம் யுத்தஹுன்ன அஹது மினல் அன்பியா கப்லி, 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு முன்னாடி எந்த ஒரு நபிமார்களுக்கு அந்த விஷயம் கொடுக்கப்படலை. நுஸிர்து பிருஅபி மஸீரத ஷஹ்ரின், முதலாவது ஒரு மாத தூரம் வரைக்கும் என்னுடைய அச்சம் மக்களுடைய உள்ளங்களில் போடப்படும், விரோதிகளுடைய உள்ளத்தில் போடப்படுவதற்கு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, முழு பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் பரிசுத்தமான இடமாக, சுத்தம் செய்யக்கூடிய இடமாக, பொருளாக, தாய்மத்துக்குரிய மண்ணாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒஹில்லத் லியல் கனாயிம் வலம் துஹல்லல் அஹதின் கப்லி, இதே மாதிரி கனிமத்துடைய பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நபிக்கும் அது ஹலாலாக்கப்படவில்லை. ஓ அத்தீத்து ஷஃபா, இதே மாதிரி ஷிஃபாரிசு செய்வது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வக்கான நபி யுபாஸ் இலா கௌமிஹி வ புஇஸ்து இலன் நாஸி ஆம்மத்தன், இதுக்கு முன்னாடி நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள், குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள், நான் முழு மனது சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பத்ருடைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு 400 திர்ஹம்களை பகரமாக எடுத்து விடும்படி சொன்னாங்க. அதனால தான் உலமாக்கள் மத்திய இந்த சட்டம் இருக்கின்றது, அவங்க ஒரு கைதியை விடுதலை செய்ய எவ்வளோ எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அளவு நியமித்து கொள்ளலாம். 400 திர்ஹம் எடுத்துக்கொண்டு உரிமை விட மேலும் அல்ல இமாமுடைய விருப்பம் இருக்கின்றது, அவங்களோட விஷயத்தில் முடிவெடுப்பாங்க. விரும்பினால் அந்த கைதிகளை கொலையும் செய்யலாம். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு குறைலாவுடைய கைதிகளோட நடந்து கொண்டாங்களோ, இது விரும்பினால் பொருள் எடுத்துக்கொண்டு உரிமை விடலாம், எவ்வாறு பத்ருடைய கைதிகளோடு நடந்து கொண்டாங்களோ, அல்லது முஸ்லீம்களில் கைதிகள் பிடிபட்டிருந்தால் இவங்களை கொடுத்துட்டு அவங்கள பகரமாக விடுதலை செய்விக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்ணையும் அவங்களுடைய மகளும் கைது செய்யப்பட்டிருந்த நேரம் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிடித்துட்டு வந்திருந்த 2 கைதிகளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக முஸ்லீம்கள் இந்த கைது செய்யப்பட்ட 2 பேரை விடுதலை செய்வித்தார்கள். விரும்பின அடிமையாக வைத்துக் கொள்ளலாம். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏனைய உலமாக்களுடைய கருத்து. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹன் நபியு குல் லிமன் ஃபி ஐதீக்கும் மினல் அஸ்ரா இன் யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன் யுஅதிக்கும் கைரன் மிம்மா உஹித மின்கும் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கைதிகளை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது நலவு இருக்கிறது என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்றால் உங்களிடத்தில் எடுக்கப்பட்டதை விட சிறந்ததை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கிருபையாளனாக இருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய தினத்தில் சொன்னாங்க, பனு ஹாஷிமை சேர்ந்த சில மக்களை நான் அறிந்திருக்கின்றேன், அவங்களே இன்னும் சிலர் கூட வந்திருக்கிறாங்க. கது உஹ்ருஜு கர்ஹன் லா ஹாஜத லஹும் லிகிதாலினா, எங்களோட யுத்தம் செய்கிறதுக்காக நாங்கள் வரல, இந்த தேவையும் இல்லை, நிர்பந்திக்கப்பட்டு வெளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உங்களில் யாராவது
யாராவது ஒருத்தர் பனு ஹாஷிமை சேர்ந்தவங்களை சந்திச்சா அவங்களை கொலை செய்யாதீர்கள். அதே மாதிரி புக்தரி இப்னு ஹிஷாமை சந்திச்சாலும் அவரையும் கொலை செய்யாதீர்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை சந்திச்சால் உங்களுக்கு முன்னாடி வந்தால் அவரையும் கொலை செய்யாதீர்கள். ஏண்டா இவங்க நிர்பந்திக்கப்பட்டு வெளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள், பைஃபோஸாக வந்திருக்கின்றார்கள், அவங்க விரும்பி வரல. அபு ஹுதைஃபா இப்னு உத்பா அவங்க சொன்னாங்க, அனக்துலாபா அனவ புனா அனவ இஹ்வானவ அஷா இரனவ நத்ருக்குல் அப்பாஸ், நாங்கள் எங்களுடைய தந்தைமாரை கொலை செய்யணும், எங்களுடைய பிள்ளைகளை சகோதரர்களை உறவினர்களை கொலை செய்யணும், ரசூலுல்லாஹி சாட்சி அப்பாஸை விட்டுடணுமா? சொன்னால் நான் அவரை சந்திச்சேன்னு சொன்னால் நான் அவரை வாளால் வெட்டுவேன்னு சொன்னாங்க. இந்த செய்தி ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, யா அபு ஹஃப்ஸ் என்று கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன்றைத்தான் முதல் தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய புனை பெயராக அபு ஹஃப்ஸ் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. சொன்னாங்க, யா அபு ஹஃப்ஸே, இன்றைய தினம் யுத்ரபு வஜ்ஹு ரசூலுல்லாஹி பிஸ்ஸைஃப், ரசூலுல்லாஹுடைய சாட்சியுடைய முகம் வாளால் வெட்டப்படுமான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அந்த அபு ஹுதைஃபா இப்னு உத்பாவுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன், லக்கது நாஃபக், அவர் முனாஃபிக் ஆகிட்டார்னு சொன்னாங்க. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அதுக்கு பிறகு வல்லாஹி மா ஆமனு மின் தில்கல் கலிமத்தி லத்தி குல்து வலா அஸாலு மின்ஹா ஹாயிஃபின் லா யுகஃபிரஹுல்லாஹு தஆலா அன்னி பிஷஹாதா, நான் அந்த வார்த்தைக்காக நான் பயந்து கொண்டே இருந்தேன், அல்லாஹு தஆலா எனக்கு ஷஹாதத்தை கொண்டு எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்தாலே தவிர என்று எனக்கு பயம் இருந்து கொண்டு இருந்ததை. அந்த சஹாபி யமாமாவுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹதரத் ஆக கூடுதலாக கைதிகள் காசு கொடுத்துள்ள விடுதலையானவங்களில் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் கூடுதலாக அதிகமாக காசு கொடுத்து விடுதலையானார்கள். அவங்க 100 ஊக்கியாக்கள் தங்க காசுகளை கொடுத்துட்டு வெளியாகினாங்க. 100 ஊக்கியா தங்கம், மற்றவங்க அதை விட ரொம்ப குறைவாகத்தான் கொடுத்தார்கள். புகாரி ஷரீஃப் ரிவாயத்திலிருந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன்சாரிகளை சேர்ந்த சில மக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சகோதரியுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நாங்கள் எதுவும் எடுக்காமல் விடுதலை செய்கிறோம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஒரு திர்ஹம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது, முழுமையாக எடுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி குறைஷிகளும் ரசூலுல்லாஹ் இடத்துல தங்களுடைய கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு முடியுமான அளவு கொடுத்து விடுதலை செஞ்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமாக இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ஆலம் பி இஸ்லாமிக், உங்களுடைய இஸ்லாம் சம்பந்தமாக அல்லாஹ் தான் அறிந்தவன். நீங்கள் சொல்ல மாதிரி ஃபையக்கும் கமா தக்குல் ஃபைன் அல்லாஹ் யஜ்ஸீக், நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையில் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலியை தருவான், உங்களுடைய பொருள்களை நீங்கள் தாரீங்கள், அதுக்கு சதக்காக நன்மை கிடைக்கும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் உங்களோட அம்மா வாஹிருக்க, உங்களோட வெளிரங்கம் இருக்கிறதே ஃபக்கதுக்கான் அலைனா, எங்களுக்கு எதிராகத்தான் இருந்தது, அதனால் உங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய சகோதரனுடைய மகன்மார் நௌஃபல் அகீல் 2 பேருக்கும் பயிலாக நீங்கள் ஃபிதியா கொடுங்க. இதே மாதிரி உங்களோட உத்பா இப்னு அம்ர் உங்களோட உடன்படிக்கை செய்திருந்தவர், அவருக்காக நீ ஃபிதியா கொடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இடத்துல அவ்வளோ காசு இல்லைண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைனல் மாலு லதி தஃபன்தஹு அன்த வ உம்முல் ஃபதுல், நீங்களும் உம்முல் ஃபதுல் ஒரு காசை மறைச்சி வச்சிங்களே, فقلت لها إن أصبت في سفري هذا فهذا المال الذي دفنته لبني الفضل وعبد الله وكثم, இந்த காசை புதைச்சிட்டு சொன்னீங்க, நான் இந்த பயணத்தில் நான் கொலை செய்யப்பட்டால் இந்த பொருள் இருக்கிறதே இதனுடைய பிள்ளைகள் ஃபதுலுக்கும் அப்துல்லாவுக்கும் குசமுக்கும் நீங்கள் சொன்னீங்க தான் என்று. கால வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி லா அலமு அன்னக ரசூலுல்லாஹ், உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக யா ரசூலல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொன்னாங்க. இன் ஹாதா லஷைன் மாலிமுஹு அஹதுன் கைரி வ கைரு உம்முல் ஃபதுல், இந்த செய்தி இருக்கிறதை என்னையும் உம்முல் ஃபதுலையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி என்று சொல்லி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னிட்டிருந்து 20 ஊக்கியாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஏற்கனவே 20 ஊக்கியாக்கள் எடுத்துக்கொண்டீங்களே, அதை கழிச்சிட்டு தாரேன். அவங்க சொன்னாங்க, இல்லை, அது கனிமத்தாக வந்தது, அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும்.
அதுக்கு பிறகு ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்காக வேண்டி தன்னுடைய 2 சகோதரனுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய பிரதி ஹலீஃபா அவங்களோட உடன்படிக்கை செய்திருந்ததற்காக வேண்டி காசு கொடுத்து விடுதலை பெற்றார்கள். இப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான். யா அய்யுஹன் நபியு குல்லி மன் ஃபி ஐதீக்கும் மின் அஸ்ரா இன் யஅலமில்லாஹு ஃபி குலூபிக்கும் கைரன் யு'திக்கும் கைரம் மிமா உஹித மின்கும் வ யக்ஃபிர் லக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய 20 திர்ஹம் ஊக்கியாவை அவர்கள் எடுத்தார்களே, அதுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா 20 அடிமைகள் எல்லாம் எனக்கு பகரமாக கொடுத்தான். அந்த 20 பேரும் நிறைய சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல திறமையான அடிமைகளாக இருந்தார்கள். இதே மாதிரி நான் இதோடு சேர்த்து வயக்ஃபிர் லக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுக்கு சிறந்ததை தருவதாகவும் அதுக்கு பிறகு மக்ஃபிரத்தும், நான் மக்ஃபிரத்தை நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கும்னு சொன்னாங்க. இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, மகான் நபியின் ஐயக்குன் லஹு அஸ்ரா ஹத்தா இஸ்கினா ஃபில் அர்த். அந்த நேரத்தில் இந்த ஆயத்திறங்கின நேரம் நான் என்னுடைய விஷயத்தில் அந்த ஆயத்திறங்கிச்சது. நான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட 20 தீனார்கள் 20 ஊக்கியா என்னிடத்தில் எடுக்கப்பட்ட திருப்பி கொடுக்கும்படி நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நலவுகள் எல்லாம் அறிந்திருந்தால் அல்லாஹு தனது சிறந்ததை தருவான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எனக்கு 20 அடிமைகளை கொடுத்தான். அவங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த கைதிகள் சொன்னாங்க, ஆமன்னா பிமா ஜிஅத பிஹி வ நஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் லனன்ஸஹன்ன லக லா கௌமினா. நாங்கள் உங்களுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்கிறோம், என்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக உங்களுடைய விஷயத்தை நாங்கள் நலவு நாடுவோம் என்று சொன்னாங்க. இப்போ அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன் யு'திக்கும் கைரம் மிமா உஹித மின்கும். நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் உள்ளங்களை நலவு இருக்கிற அறிந்திருந்தால் உங்களிடத்தில் எடுக்கப்பட்டதை விட சிறந்த பகரத்தை அல்லாஹு தஆலா தருவான், சிறந்ததை எல்லாம் உங்களுக்கு தருவான். அது மட்டுமல்ல யக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், எந்த ஷிர்க்கின் மீது நீங்கள் இருந்திராத எல்லாம் மன்னிப்பான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா உஹிப் அன் ஹாதில் ஆயா லம் தன்ஸல் ஃபீனா வ இன் லி துன்யா. சொல்றாங்க, இந்த ஆயத்தை எங்களுடைய விஷயத்தில் இறக்கப்படாமல் எனக்கு உலகத்துடைய முழு உலகமே கிடைச்சாலும் அதைவிட எனக்கு விருப்பமானது இந்த ஆயத்திறங்கினது. முழு உலகம் கிடைக்கிறத விட இந்த ஆயத்திறங்கினது எனக்கு விருப்பமானது என்று சொல்றாங்க. யு'திக்கும் கைரம் மிமா உஹித மின்கும், உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதை விட சிறந்ததை அல்லாஹு தஆலா தருவான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எனக்கு 100 மடங்கு சிறந்ததை அல்லாஹ் கொடுத்தான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா வர்ஜு அன் அகுன கத் கஃபர் அலி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க. இதே மாதிரி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பஹ்ரைனிலிருந்து 80,000 பொட்காஸ்டுகள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய தொழுகிறதுக்கான ஒளி செஞ்சாங்க. அந்த நாளையில் யார் என்ன கேட்டாலும் அங்கே கொடுத்தாங்க. யார் என்ன கேட்டாலும் என்ன தேவை முறைப்பாடு செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது கொடுத்து முடிச்சுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கண்டு. அவங்க சொன்னாங்க, இது எனக்கு கிடைச்ச ஹைர், அடுத்த மக்ஃபிரத்தை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, பஹ்ரைன்லேருந்து அந்த பொருள் வந்த நேரம் அவங்க சொன்னாங்க, எனக்காக அள்ளி கொடுங்கண்டு. அன்றைக்கு இவங்களுக்காக அள்ளி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அன்றைக்கு ஆக கூடுதலாக காசு கொடுக்கப்பட்டதை ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கான வந்த நேரம் அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு உட்கார்ந்து யார் என்ன கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. யாராவது இந்த காசை பார்த்தாலும் அவங்களுக்கும் கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக நான் ஃபித்யா கொடுத்துருக்கிறேன், என்று சகோதரருக்கான ஃபித்யா கொடுத்துருக்கிறேன், எனவே எனக்கு நீங்கள் இதிலேருந்து தாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கண்டு. அவர் தன்னுடைய ஆடையில் நிறைய அள்ளி கொண்டார். அவருக்கு அதை தூக்கி கொள்ள முடியலை. அவங்க சொன்னாங்க, சிலவங்க ரசூலாட்ட சொன்னாங்க, நீங்கள் யாருக்காவது எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்கள், தூக்கிட்டு வர சொல்லிண்டு. ரசூலா சொன்னாங்க, இல்லை நீங்களே தூக்கிட்டு போங்கண்டு.
முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் தூக்கிட சொன்னார். அப்போ ரசூலா முடியாதுன்னு சொன்னாங்க. அது பிறகு அவருடைய இதில் புஜத்துக்கு மேலே தோலில் வச்சு கொண்டு தூக்கிட்டு போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் கண்ணுக்கு மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேராசையை பார்த்து ரசூலா ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல எழும்பி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு திர்ஹம் கூட இருக்கல. முழுமையான முறை எல்லாம் சதக்கா செய்யப்பட்டது. இது புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், வைன் யுரீது ஹியானதக ஃபகத் ஹானுல்லாஹ் மின் கபுல். இவங்க உங்களை ஏமாற்ற விரும்புகிறாங்க என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி இவங்க ஏமாற்றி தானே இருக்கின்றார்கள். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்கண்டா உண்மையில் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இதுக்கு முன்னாடியும் இவங்க இவ்வாறு ஏமாற்றி தான் இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபகத் ஹானுல்லாஹ மின் கபுல், இதுக்கு முன்னாடி பத்ருக்கு முன்னாடி அவங்க குஃபரை கொண்டு உங்களுக்கு ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஃபஅம்கன மின்ஹும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவர்களிலிருந்து இடம்பாடாக்கி கொடுத்தான். அவங்கள கைதிகளாக ஆக்கி அவங்களோட கையில் எல்லாம் அவங்களை குணம் தந்திருக்கின்றான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா தான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஞானவான், அனைத்து விஷயங்களும் எல்லாம் அறிந்திருக்கின்றான். இந்த ஆயத்து கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் என்பவர் சம்பந்தமாக அவர் முர்த்ததாகி காஃபிர்களோட முஷ்ரிக்கீன்களோட போய் சேர்ந்தவர் சம்பந்தமாக இறங்கினது என்று சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அவங்களுடைய தோழர்கள் சம்பந்தமாக இறங்கினது. அவங்க சொன்னாங்களே லனன் சஹன் லக்கல கௌமினா, என்ற சமுதாயத்துக்கு எதிராக உங்களுடைய விஷயத்தில் நலவு நாடுகிறோம் என்று சொன்னாங்களே அவங்க சம்பந்தமாக. இன்னும் சில உலமாக்கள் முஃபஸ்ஸீர்கள் சொல்கிறாங்க இது பொதுவாக எல்லா முஷ்ரிக்கீன்கள் சம்பந்தமாக இறங்கின ஆயத்து. குறிப்பிட்டவங்க அல்ல, யாரெல்லாம் இவ்வாறு பேசுகிறாங்களோ அதுக்கு மாற்றம் செய்கிறாங்களோ அவங்க சம்பந்தமாக இந்த ஆயத்து இறங்கிச்சது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்துக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு